வந்து பிரேக் ஆச்சு. வேற லெவல்ல இருக்கு. ஃபேண்டாஸ்டிக் மூவி. ஜெய் இந்தியா. ஜெய் இந்தியா. ஜூனியர் என்டிஆர் நல்லா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. தேவரா நல்லா இருக்கு. ஜெய் இந்தியா மூவி பிளாக் பஸ்டர். நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. நல்லா இது மாதிரி ஒரு மாஸ் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. போரிங் அடிக்கலையா? அதாவது கிட்டத்தட்ட 2 hours 45 minutes படம். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இருக்கு. செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்திருக்காங்களா? ஏதாவது மிங்கினாரு ப்ரோ, கும்மி மிங்கினாரு. பிளாக் பஸ்டர். காலர் இருந்தீங்களா? காலர் எத்தேஷம் ப்ரோ. என்டிஆர் ஃபேன்ஸ் காலர் இருக்காரு. கடல் ஃபைட் இருக்கீங்க. இந்தியா லெவல்ல பண்ணிருக்கு. கண்டிப்பா பாருங்க. ஜெய் என்டிஆர். இல்ல அந்த மேரேஜ்க்கு அப்புறம் ஷிப்ல ஒரு ஃபைட் இருக்குல. அந்த கடல்ல ஃபைட் வேற லெவல். அசல எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். ஆனா எல்லாருமே பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். நெவர் மிஸ் இட். దేవరా బ్లాక్ బస్టర్ మూవీ. நல்லா இருக்கும் బ్రో. చాలా బాగుంది మూవీని 2-3 సార్లు చూడాల్సిందే. చాలా అంటే చాలా బాగుంది. అసలు మామూలుగా లేదు. కొత్త చింపు పారు ఎంగుతారు అంతే. షిప్ ఫైట్ అయింది. ఏదైనా కానీ చెప్పుకునే పని లేదు బ్రో. దేవరా మూవీ ర్యాంప్ బ్రో, ర్యాంప్. తెలుగు ఆడియన్స్ మాత్రం అసలు ఈ దేవరా మాత్రం మిస్ అవ్వకండి. అసలు చూడాల్సిందే దేవరా. 6 సంవత్సరాల తర్వాత మ్యారేజ్ సాంగ్స్ అసలు ఇంకా మామూలుగా లేదు బ్రో. మామూలుగా ఎన్టీఆర్ హిట్ కొట్టాడు. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பாலம் தேவாரா நல்லா இருக்கு. வேஸ்ட் அண்ணா, வேஸ்ட். தேவாரா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். மியூசிக் ஓகே வர நல்லா இருக்கு. தேவாரா நைஸ். அனிருத் மியூசிக் ஓகே. ஓகே சூப்பர் ப்ரோ. படம் செமையா இருக்குண்ணா. ஜூனியர் என்டிஆர் மாஸ்ண்ணா. ஷிப் ஃபைட், லாஸ்ட்ல ஷார்க் ஃபைட் எக்ஸலண்டா இருக்குண்ணா. ஸ்டன் ஆயிடுவீங்கண்ணா லாஸ்டா பாத்தீங்கன்னா. எல்லாமே சமண்ணா. ஏசு ப்ரோ படம் சினிமா சூப்பரா. மேரேஜ் டான்ஸ் நல்லா இருக்கு. తెంగితే దేవరాడాలి. సూపర్ అన్న, సూపర్ యాక్టింగ్. అనిరుద్ధోட BGM సూపర్ సూపర్ BGM, సూపర్ థియేటర్, సూపర్ బ్యాక్గ్రౌండ్ స్కోర్. అలా సూపర్ ఉందన్న సినిమా. డబల్ యాక్షన్. సెకండ్ హాఫ్ కొంచెం లవ్ ట్రాక్ వస్తుంది. ఫస్ట్ హాఫ్ ఫైట్ అదర్ థింగ్స్. అదే మెయిన్ హైలైట్. అదే సినిమాలో సూపర్ ఉంది. సెకండ్ హాఫ్ లో షార్క్ ఫైట్ ఒకటి ఉంటుంది. ర్యాంప్ అంతే. డాన్స్ ఎన్టీఆర్ అంటే చింపు వదులుతాడు. షిప్ ఫైట్, ఓపెనింగ్ ఫైట్, ఇంట్రో ఫైట్, అలా 2-3 ఫైట్లు ఉంటాయి. సూపర్ ఉన్నాయి. అదర్ థింగ్ நைஸ் ப்ரோ. ஷிப் ஃபைட்னா நல்லா இருக்கு. மேரேஜ்ல ஒரு டான்ஸ் பண்ணுவாரு. அந்த அதுக்கப்புறம் புடிச்சு ஒரு ஃபைட் பண்ணுவாரு. சூப்பர்.
చాలా బాగుంది. வேற லெவல் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நல்லா இருக்கு ப்ரோ. அந்த மேரேஜ்ல வந்து டான்ஸ் ஒன்று போடுவாரு, நல்லா இருக்கும். மேரேஜ்ல டான்ஸ், டான்ஸ் என்டையர் டான்ஸ் ப்ரோ, ஓல்ட் கிளாஸ் டான்சர். கிளாசிக் டான்ஸ் இல்ல, அது வந்து ஒரு இது மாதிரி dance. ஆஹா கிளாசிக் டான்ஸ் இல்ல, நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அந்த குடிச்சு போயிட்டு கடல்ல ஒரு ஷிப்ல ஒரு ஃபைட் பண்ணுவாரு. கடல் செங்கடல மாதிரி. யா அச்சா நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பர் மூவி. ஓவரால் பாருங்க. பிரகாஷ் ராஜ் தான் ஸ்டோரி. பிரகாஷ் ராஜ் ஸ்டோரி டெல்லிங் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வந்து ரெண்டு என்டிஆர் பிரகாஷ் ராஜ் இருக்கும் ஸ்டோரி நல்லா இருக்கும், ஃபுல் இருக்கும். என்டையர் டபுள் ஆக்ஷன். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருக்கு ப்ரோ. ஐ டோன்ட் வாண்ட் டு டெல். சிட் என்ஜாய் இன் தி தியேட்டர்ஸ். సూపర్ అన్న. డాన్స్, ఫైటింగ్, యాక్టింగ్, సాంగ్స్, BGM எல்லாமே சூப்பர். சம்பவ மூவி. ஆமா, இன்ட்ரோ ஃபைட், லாஸ்ட் சீன் ஃபைட் சூப்பர் ப்ரோ. எல்லாமே பெஸ்ட் மூவி. என்டிஆர் பெஸ்ட் ஃபைட் இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, வேற லெவல். சிவா இந்த டைரக்டர் எப்படின்னா எல்லாமே கிளாஸியாக எடுப்பார். பழைய படம் பரதன் நேனு இல்லைன்னா ஸ்ரீமந்தோடு எது இருந்தாலும் ஃபுல்லாக கிளாஸியாக தான் எடுப்பார். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் மாஸாக ஃபுல் பிளட் செட்டாக இருக்கும். பொட்டல சிவா லாஸ்ட் படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஆமாம், லாஸ்ட் படம்னா இப்போ டாலிவுட்டில் ஒன்று இருக்கும், ராஜமௌலி சென்டிமெண்ட். அது என்னன்னா இப்போ ராஜமௌலி கூட ஒருத்தர் படம் பண்ணியிருக்காருன்னா அடுத்த படம் வந்து ஃப்ளாப் ஆகும்னு சொல்லிட்டு ராம்சரனுக்கு அப்படி ஆயிருக்கு. ஆனால் இப்போ வந்து அந்த சென்டிமெண்ட் பிரேக் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். இது 2-3 டேஸில் தெரிஞ்சிடும் ஃபுல் ரிவ்யூ டாக் என்னன்னு. லென்த்னா கதை பொறுத்து அப்படி தான் இருக்கும். லாஜிக்லாம் எதுவுமே இல்லை, லாஜிக் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். கண்டெய்னர் ஒரே ஆள் தள்ளிட்டு போய் கடல்ல போடுறாங்க, ஏத்துக்கீங்க? புரியல. இந்த கண்டெய்னர் 4 கண்டெய்னர் ஒரே ஆள் தள்ளிட்டு போய் கடல்ல போடுறாரு. அது மூவினா அப்படிதான் இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் ஃபைட்ல எல்லாமே அவர் ஒருத்தரே முடிச்சிடுற மாதிரியே காட்டுறாங்களா? முதல்ல போய் ஹீரோனா நம்ம மூவிஸ்ல என்ன நினைப்போம், ஹீரோ தான் அவர் தான் எல்லாமே பண்ணணும். எல்லா மூவிஸ்ல அப்படிதான் இருக்குண்ணா. டான்ஸ் மூவ்மெண்ட் டான்ஸ்னா அதுதான் மேரேஜ் இல்லைன்னா ஆயுத பூஜா சாங் இருந்தாலும் எது இருந்தாலும் நல்லா தான் பண்ணார். ஏன்னா 6 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட் மூவி. நான் எப்பயோ இன்ஜினியரிங் படித்தப்போ பார்த்தேன் ஃபர்ஸ்ட் மூவி. இப்போ நான் வேலை பண்ணுறேன், இப்போ தான் அடுத்த மூவி என்டிஆரோடது பார்த்தேன். நல்லா தான் இருக்கு. ட்விஸ்ட்னா அது சில பேர் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, சில பேர் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது யாருன்னு காட்டுறாங்க, கடலுக்கு அடியில் இருக்க முடியும் யாருன்னு. கடல்ல அந்த சீன் எதுவுமே இல்லையா? போலீஸ்காரர் உள்ள போய் மோதத்தை பார்த்துட்டு அது ஃப்ளாஷ்பேக் சீன் அவ்வளோதான். அவங்க வந்து இல்லீகல், அது சொல்லக்கூடாது. ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தானே எல்லாம் பேன் இண்டியா மூவிஸ்னால எல்லாமே தெலுங்கு மூவிஸ் வந்து வேற லாங்குவேஜில் வருது. பார்ப்போம் இன்னும் 2-3 டேஸில். தமிழ் ஆர்டிஸ்ட் 2-3 பேர் இருக்காங்க. எல்லா மலையாளம் ஆர்டிஸ்டில் சாக்கோ, ஹிந்தி சைஃப் அலி கான் எல்லாமே இருக்கு. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ரீச் ஆயிருக்கு. கலையரசன் நடிச்சிருக்காரு படத்துல. ஆமாம் ஆமாம், கொடுத்துருக்காங்களா? இருந்தார் ஒரு 15-20 மினிட்ஸ் வரைக்கும் இருந்தார். அனிருத்தோட மியூசிக் அனிருத்னா நம்ம எதுவுமே மார்க் கொடுக்குறது எனக்கு ரைட்டே இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய மியூசிஷியன் அவர். படத்துல ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு என்ன சொல்லுங்க? ப்ளஸ் பாயிண்ட் இல்லை, நான் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் சொல்லுவேன். இப்போது கொரட்டால சிவா தான் இப்போது அவர் வந்து எல்லாம் கிளாசிக் மூவியை தான் எடுப்பார். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் ரஃப்பாக ரகடா ஃபுல் மாசி பிளட் செட்டாக எடுத்துருக்காரு. ஆஃபீஸ் டைம் போயிட்டோம்